மச்சான் நாளைக்கு காசு வந்து அந்த பக்கமே வர போ. சரி மச்சான், நாளைக்கு நான் என் ட்ரீட்டு தான். ஏன்னா இருங்க ஆஸ்பத்திரி போனானா உடம்பு வேற சரியில்லைப்பா பையனுக்கு அவன் மணியாரமா வேற மருந்தடி கூட்டுங்க உனக்கு வேற உடம்பு நல்லா இல்லை வேலை செய்யணும். சரி சரி ஸ்கூலில் ரெக்கார்ட் நோட் வாங்கணும்ப்பா. இப்போ ரொம்ப வேலைக்கு கொடுத்துருக்காங்க. அப்பா வேற உடம்பு சரியில்லை. நீ போப்பா, நான் உனக்கு நாளைக்கு பணம் கொடுத்துட்றேன்ப்பா. இல்லைப்பா, ஸ்கூலில் எல்லாரும் வாங்கிட்டாங்கப்பா ரெக்கார்ட் நோட்டு. நான் மட்டும் தான்ப்பா இன்னும் வாங்கல. இது விடு தம்பி, பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி போப்பா, நான் இன்னும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. நாளைக்கு காலையில் எந்த வேலை எங்கே இருந்தாலும் அப்பா உனக்கு காசு கொடுத்துட்றேன். நாளைக்கு எதுதாப்பா ட்ரீட் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டோம். எங்கள் அப்பா வர காசு வர தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆமாம்மா, நிறுத்துவோம்மா. ரெக்கார்ட் நோட் வாங்கணுமாம்மா, ஸ்கூலில் காசு கொடுங்கம்மா. எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா, நான் மட்டும்தான் வாங்கல. என்ன கதை இருக்குது? என்ன ரெக்கார்ட் நோட்டு? என்ன உனக்குள்ள ரெக்கார்ட் நோட் வாங்கணும். நீ ஊரை குத்துறது, நீ அவங்க கூட குடிக்கிறது போகிறதா தெரியாமலாம் இல்லை. ரெக்கார்ட் நோட் கடை விட்டு ஊனாகிட்டு இருக்கேன். அப்புறம் நீ வந்து வந்துடி அப்புறம் காத்தானே அதான் பண்ணலான்ட்டேன். நானே வீரனுக்கு போய்ட்டு கொள்ளைக்கு வேற கத்திரி இதான் நம்ம வயல். இந்த வயல் தான் அடிக்கணும். புரியுதா? என் அப்பா அப்பயே காய்ச்சி கொடுத்தா நான் அப்படியே சரக்கு அடிச்சு ஜாலியாக இருந்திருப்பேன். என் மாமன் வேற அந்த கொல்ல சாவு அடிக்கிறான். என்னாச்சு? நெஞ்செல்லாம் வலிக்குது, என்னால முடியல. ஒரு இது கூட பட்டம் ஒழுங்கா வரல. முடியல மாமா, ஒரு பட்டம் கூட ஒழுங்கா வரல. நெஞ்சு வலிக்குங்கிறா. அந்த காலை டூர் சேர்ந்து குடிக்கும்போது தெரியல கஷ்டம் என்ன. அப்போ உடம்பு வச்சுட்டு போதையும் வந்துட்டு 200 காசு கிடைக்கும். நீ என்னடா நீ ஆக்ஷன் காட்டுற? நீ இந்த ஆக்ஷன் காட்ட கூடாது. உங்க மதாடி போயிட்டு நீ இதுதானே வாய்க்கு வந்தேன் கூட இது ஓடு ஏன் மொத்தம் முடியாத. ஆஹா, சரக்கு கிடைச்சிச்சுடா. இது அப்பயே கொடுத்துருந்துருக்கலாம். எப்பயாச்சும் கொடுத்தானே. என் அப்பனே ரொம்ப கஷ்டப்படுறான். திரும்பி இதை குடிக்கணுமா? மாமா நில்லுமாமா. அப்புறம் செத்தாலும் நான் இதை தொட மாட்டேன் மாமா. என்ன திரும்பி பள்ளிக்கூடத்துலேயே வந்து விட்டுறேன் மாமா. இப்போ சட்டை மாத்திரா பள்ளத்தை கொண்டு போய் பார்த்துட்டு சொல்லி விட்டு வரேன். இதுக்கப்புறம் உங்க படிக்கணும். சரியா? சரி மாமா, நான் போலாம்.